அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியாவா அடியோட அழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட்டு சுதாகர் என்ன பண்றாருன்னா நேரம் நம்ம பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போயிட்டு சம்பந்தியம்மா நீங்க என் மேல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நமக்குள்ள இந்த மனஸ்தாபம் வரக்கூடாது, என்ன நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நீங்க எங்களோட சம்பந்தி உறவுக்காரங்களாயிட்டீங்க, உங்க பொண்ணு எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதனால நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள எந்த வேறுபாடும் பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம என்ன ஒண்ணு பண்ணிக்கலாம், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் அமௌண்ட் என்னவோ நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதை கொடுத்துறேன், அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் சொல்றாரு. அதுவும் ஈஸ்வரி கோபி செல்லியன் எல்லாரும் முன்னாடியுமே அவர் சொல்றாரு. இதை கேட்டதும் பாக்க என்ன பண்ணாங்கன்னா ஓ அப்ப வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி பேசணும் அப்படின்னா அவர் பக்கம் நியாயமாவும் நம்ம பக்கம் அநியாயமாவும் இருக்கும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம பாக்கியா தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதோட மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சரிங்க சம்பந்தி உங்களுக்கு இப்ப நான் பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதான பெரிய குறையா இருக்கு, சரி நம்ம சொந்த பந்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நம்மளோட பிசினஸ் தானே, நான் என்ன கேட்கறேன்னா எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறத நான் கேட்க கிடையாது, என்னோட ரெஸ்டாரண்ட் நஷ்டீடு இல்லாம எனக்கு எந்த அளவுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சுதாகருக்கே பதிலடி கொடுக்கிற விதமா இந்த ஆன்சரை சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு பக்கம் பதறி போயிடுறாங்க. இதனால சுதாகர் ஒரு பக்கம் என்ன பண்றேன்னா சரிங்க சம்பந்தியம்மா நீங்க பணம் கேட்ட அளவுக்கு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சம்மந்தி, நீங்க சொன்னீங்க அதனால நான் அதை வாங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கலன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுல்ல, அப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுதாகர் சரி சம்பந்தி நீங்க நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, அங்க வச்சு உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அதை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. என்னடா இது பாக்கியலட்சுமி வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடி பணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்க, அத்தோட ரெஸ்டாரண்ட் நமக்கு வந்துச்சு, 2 ரெஸ்டாரண்ட் இழந்துட்டு பாக்கியா நடுத்தருவில் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்படலான்னு பார்த்தா கடைசியில பாக்கியலட்சுமி நம்ம கிட்ட இருந்தே அமௌண்ட் எதிர்பார்க்கறாங்களே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சுதாகர் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம பாக்கியா எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.